ரீநீட் எக்ஸாமினேஷனுக்குரிய அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எந்த சென்டரில் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி ஒரு சில மாணவர்களுக்கு அவங்க கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடந்த அதே எக்ஸாமினேஷன் சென்டரே வந்திருக்கு. ஒரு சிலருக்கு நிறைய மாணவர்களுக்கு வேறு வேறு சென்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் காமனாக சொல்கிறது என்னென்னா, சார் வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை சார், இப்போ தான் வந்திருக்கு, 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது லாகின் பண்ணும்போது சர்வர் பிஸி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காமனான இஷ்யூ தான். ஸோ அதனால் பயப்படாதீங்க, பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அட்மிட் கார்டு வந்துடும் இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு காலையில் கூட நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். 21ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ அதனால் அட்மிட் கார்டை பார்த்துட்டு அட்மிட் கார்டில் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அட்மிட் கார்டில் சிக்னேச்சர் மட்டும் போடாதீங்க, தம் இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் இட் ஹேஸ் டு பி உங்களுடைய சிக்னேச்சர் எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி மட்டும் தான் போடணும். ஆல்ரெடி நம்ம தான் நீட் எழுதிட்டோமே, அவங்க தான் ஒரு மார்க் டெஸ்ட் வச்சுட்டாங்களே, அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க ப்ராப்பராக. ஸோ அந்த சேம் மெத்தட் அதே மாதிரி ஃபில் பண்ண போகிறீங்க. டெமோ வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அடுத்ததாக ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். அண்டு இப்போதைக்கு வெப்சைட் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது, ஸ்லோவாக தான் இருக்குது. கூடிய விரைவில் அதுவும் சரியாகிடும், நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அட்மிட் கார்டு வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு, கரெக்டாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாமினேஷன். சரியாக 7 நாள் நம்ம கையில் இருக்குது. 7வது நாள் எக்ஸாமினேஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால் மேக் யூஸ் ஆஃப் த டைம். இன்றைக்கி சண்டே ஈவினிங் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் எக்ஸாமினேஷனே முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத போட்டு பார்த்து கால்குலேஷன் போட்டுட்ருப்பீங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்களோட ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். பயப்படாமல் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.